ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சி வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்பரேட் ஆக்ட், அதாவது கம்பெனிஸ் ஆக்ட்டுக்கு எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், எல்எல்பிக்கு எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், ஜென்ரல் க்ளாஸஸ் ஆக்ட்டுக்கு எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா, சஜஸ்டட் ஆன்சரு அண்ட் தென் நம்ம புக்கில் இருக்க டிவைகே கொஷின்ஸ், இல்லஸ்ட்ரேஷன்ஸ், ஸோ இதெல்லாமே கேதர் பண்ணி எப்படி அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லி ஓவராலாக ஒரு சாப்டருக்கும் நான் கேதர் பண்ணி நான் ஒரு ஆக்ட்டுக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக பிரித்து அதுக்கப்புறம் வந்து நான் இதை வந்து அனலைஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ டோன்ட் மிஸ் வாட்ச் டில் எண்ட் கைஸ். ஓகே, ஸோ தட் யூ கேன் பெட்டர் வெல் இன் த எக்ஸாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்பெனிஸ் ஆக்ட். ஓகே, கம்பெனிஸ் ஆக்ட்டை வந்து எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏகப்பட்ட செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வந்து ஜஸ்ட் அக்கார்டிங் டு த கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்னு மட்டும் எழுதினாலே போதும். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் கம்பெனிஸ் ஆக்ட். கம்பெனிஸ் ஆக்ட் இப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து 4 ஸ்டெப்ஸ், 1 2 3 4 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அக்கார்டிங் டு த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்படின்னு மட்டும் போட்டு அதுக்கான ப்ரொவிஷன் எழுதுங்க. ஸோ கொஷின் என்ன ரிலேட்டடான ஆக்ட் இருக்கோ அதை வந்து எழுதுங்க. ஓகே, ஸோ அது வந்து ஒரு 3 லைன்ஸ் இட்ஸ். ஸோ நம்ம ப்ரொவிஷன் 3 to ஒரு 4 லைன்ஸ் வரைக்கும் எழுதுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கிவன் கேஸ் அப்படின்னு டினோட் பண்ணிவிட்டு கொஷினில் இருக்கிறத அப்படியே பார்த்து எழுதுங்க. நோ ப்ராப்ளம். ஸோ அந்த கொஷின் வேர்ட்ஸ்லாம் மட்டும் இக்னோர் பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க, ஸோ யார் நேம் என்ன, ஸோ அந்த கம்பெனி ப்ரைவேட்டா பப்ளிக்கா, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுடைய கேஸ் என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. ஸோ இதை 2 to 3 லைன்ஸுக்கு எழுதுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லிங்க் பண்ணுங்கள். அதாவது இந்த ப்ரொவிஷனோட ஏன் நீங்கள் வந்து இந்த கேஸ்க்கு வந்து ஏன் இந்த ப்ரொவிஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத எழுதுங்க. ஓகே, சம்டைம்ஸ் கொஷினில் டேரெக்டாகவே கொடுத்துருவாங்க, இந்த செக்ஷன் தான் போடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நோ ப்ராப்ளம், நம்ம அதை வச்சு தான் நம்ம எழுதுவோம். கரெக்டாக சில கொஷினில் நம்ம இந்த செக்ஷன் தான் யூஸ் பண்ணுறோன்னே தெரியாது. இப்போது ஆல்ட்ரேஷன் ஆஃப் மெமரண்டம் எடுத்துக்கிட்டோம்னா, ஆக்சுவலி ஆல்ட்ரேஷன் ஆஃப் மெமரண்டம் கேட்டிருக்காங்களா இல்லை மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் கேட்டிருக்காங்களா, 2 செக்ஷன்ஸ் இருக்கும். கரெக்டாக ஆல்ட்ரேஷனுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும், மெமரண்டம்க்கு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் டேரெக்டாக கொடுத்தா அதே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா எழுதுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்னன்னா எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதுதான் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா லிங்க் பண்ண போகிறீங்க. ஸோ லிங்க் பண்ணதை இங்கே தான் வந்து எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த கொஷினை லிங்க் பண்ணி அந்த ப்ரொவிஷனுக்காக ஏன் வந்து இந்த கேஸ்க்கு அந்த ப்ரொவிஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, எதுக்காக அதோடைய லிங்க் அனுப்பிச்சிது அப்படிங்கிறத எழுத போகிறீங்க. ஃபைனலாக கன்க்ளூஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க இந்த 4 வேர்ட்ஸ் வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு கொஷனுக்கு இந்த ப்ரெசென்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இன்னொரு கொஷின் இந்த லைட் ஆஃப் அபோவ் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சில கொஷனில் தேர் ஃபோர்னு படிக்கிறாங்க, சில கொஷனில் ஹென்ஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கன்க்ளூஷன் வேர்ட்ஸ். இந்த கன்க்ளூஷன் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபஸ்ட் கொஷனுக்கு இந்த ஃபஸ்ட் கொஷனுக்கு வந்து இந்த ப்ரெசன்டேஷன் இந்த ப்ரெசென்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்க்ளூஷன் எழுதுறீங்கன்னா, செகண்ட் கொஷனுக்கு வந்து இந்த லைட் ஆஃப் அபோவ் ப்ரொவிஷன் அப்படின்னு எழுதுங்க. ஸோ ஒரு கொஷனுக்கு யூஸ் பண்ண கன்க்ளூஷன் வேர்டை நெக்ஸ்ட் வரிசையாக அப்படி யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் கொஷனுக்கு ஒரு கம்பெனிஸ் ஆக்ட்டுக்கு வந்து தேர் ஃபோர் அப்படின்னு சொல்லி அந்த கன்க்ளூஷன் முடிக்கிறீங்கன்னா, செகண்ட் கொஷனுக்கு தேர் ஃபோர்னு யூஸ் பண்ணாதீங்க, ஹென்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதை வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸோ இந்த கன்க்ளூஷன் வச்சுன்னா இந்த ப்ரெசென்ட் கேஸ்ன்னு யூஸ் பண்ணி முடிங்க, இல்லைனா இந்த லைட் ஆஃப் அபோவ் ப்ரொவிஷன், இல்லைனா தேர் ஃபோர், இல்லைனா ஹென்ஸ். ஸோ இப்படி வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து கம்பெனிஸ் ஆக்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான ஒரு வே. ஓகே, ஸோ இன் கேஸ் ஆஃப் கேஸ் ஸ்டடி. ஓகே, டேரக்டாக டெஃபினேஷன்ஸ்லாம் கேட்டால் அதெல்லாம் நம்மளுக்கு எழுத தெரியும். பட் டேரக்ட் கொஷின்ஸ் கேட்குறப்போ நம்மளுக்கு ஈஸியாக அதை எழுதிடுவோம். நார்மலாக நம்ம பிகாமில் படிக்கிறது நம்ம எப்படி எழுதுவோமோ அந்த மாதிரி எழுதிடுவோம். பட் இன் கேஸ் ஸ்டடி தான் நம்மளுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதுக்கு தான் அந்த வீடியோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் we are moving on to the LLP. ஸோ எல்எல்பி ஆக்ட் பார்த்து வருங்க. எல்எல்பி ஆக்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் எடுத்தோடனே நார்மலாக எப்போதும் போல் நம்ம அக்கார்டிங் டு எல்எல்பி அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். ஓகே, ஸோ அந்த ப்ரொவிஷன் என்னவோ அதை எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம எல்எல்பி ஆக்டில் நிறையா வந்து பாயிண்ட்ஸ் வரும். ஸோ ஏபிசின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதில் வந்து நிறைய புல்லட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்எல்பி ஆக்ட் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்து ஸ்டாரு இல்லை ஏபிசி இல்லை இந்த மாதிரி வந்து ரோமன்ஸ் இந்த மாதிரி பிளெயின் டாட்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஃப்ளவர் போடுறது அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணாமல் ப்ரொஃபஷனலாக வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தேர்டு டேரக்டாக ஃபேக்ட் ஆஃப் தி கேஸ்லாம் எழுத வேணாம். கொஷின் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தனி பேராகிராஃபில் எழுதாமல் டேரக்டாக நீங்கள் எதுக்காக இந்த ஆக்டை வந்து சூஸ் பண்ணீங்க, ஸோ இந்த செக்ஷனை இதுக்காக வந்து யூஸ் பண்ணி. இப்போ டிசைனேட் பார்ட்னர்னா ஏன் டிசைனேட்டட், ஸோ கொஷினில் வந்து மிஸ்டர் கே வந்து இந்த மாதிரி டிசைனேட்டட் பார்ட்னர் அவங்க ரெசிடென்ட் இல்லை, ஸோ இவங்க வந்து ஆக முடியாது அப்படிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டேரக்டாக அந்த லிங்க் பண்ணுங்கள் அந்த கேஸை. ஸோ ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபோர்த்து ஸ்டெப் என்னன்னா ஃபாலோயிங் த அபோவ் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லி என்ன பாயிண்ட். ஸோ 2 பார்ட்னர்ஸ் இருக்கணுமா, 2 டிசைனேட்டட் பார்ட்னர் இருக்கணுமா, அதான். ஸோ அதான் அந்த ஃபாலோயிங் த அபோவ் ப்ரொவிஷன். ஸோ தேர் ஷுட் பி 2 டிசைனேட்டட் பார்ட்னர்ஸ். ஸோ அந்த மாதிரி மெயினான பாயிண்ட் இருக்கும். ஸோ அதில் இந்த வேர்டு தான் டக்கி வேர்டு அப்படின்னு சொல்லி இருக்குங்க. ஸோ அது அந்த மெயினான பாயிண்ட் தான் அந்த ஃபோர்த் ஸ்டெப்பில் இருப்பாங்க. ஃபிஃப்த் ஸ்டெப்பில் ஹென்ஸ் அண்ட் தேர் ஃபோர், இந்த 2 வேர்ட்ஸ் எனக்கு எல்எல்பிக்கு ஹென்ஸ் தேர் ஃபோர், இது 2 வேர்டு எனக்கு கன்க்ளூஷனுக்கு. ஓகே, ஸோ இதான் எப்படின்னா எல்எல்பி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் டு த ஜெனரல் ப்ராசஸ் ஆக்ட். ஸோ ஜெனரல் ப்ராசஸ் ஆக்ட் வந்து எப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் போல் அக்கார்டிங் டு த ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட்னு போட்டு அந்த ப்ரொவிஷனை எழுத வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மதர் ஆஃப் ஆல் ஆக்ட்லேயே நம்ம அப்படி தானே படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் எழுதுறப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி லேண்டு அதெல்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ தட் இந்த எக்ஸாமினர் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆவாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு டெப்த்தாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது. மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஸோ அது இந்த மாதிரி வந்து நிறையா அதில் டெஃபனிஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட்டுக்கு. ஓகே, ஸோ தேர்ட் இதுக்கும் வந்து புல்லட்ஸ் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன் கேஸ் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் வரும் இல்லையா, ஸோ இந்த மீன்ஸ் இன்க்ளூடு அந்த மாதிரி ஜெண்டர் ரிலேட்டடாக வர்றது, அண்ட் தென் அதாவது அந்த ரிபெக்னன்ட் எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, ஸோ சிங்குலர் சொன்னால் ப்ளூரலுக்கு உண்டு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேசஸ். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், இந்த மெஷர்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா புல்லட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ புல்லட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ மொத்தமாக நீங்கள் எழுதுகிறப்போ ஸோ ஒரு பேஜும் டேர்ன் பண்ணி வேல்யூவேஷன் பண்ணிட்டு இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு புல்லட் பாயிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா, புல்லட் பாயிண்ட் யூஸ் பண்ணுறனால அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அங்கே போகும். ஸோ அந்த புல்லட் பாயிண்ட்டில் நீங்கள் என்ன கீவேர்ட் படிச்சிருக்கீங்களோ அங்கே அதை காமிச்சிருங்க. ஸோ தட் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஓ இவங்க நல்லா எழுதியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. ஓகே, ஸோ ஃபோர்த்தாக என்னன்னா, இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த இன்ஸ்டன்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் பண்ணுங்கள். ஓகே, இல்லைனா ஆஸ் பர் த அபவ் ஃபேக்ட்ஸ் அண்ட் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுங்கள். இல்லையா, இட் கேன் பி கன்க்ளூடட் தட் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் வந்து கன்க்ளூஷன் வேர்ட்ஸ் எதுக்குன்னா இந்த ஃபோர்த் ஸ்டெப். ஓகே ஓகே டன். ஸோ இதான் வந்து நான் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணுற வேண்டிய விஷயம். ஃபஸ்ட்டு வந்து அக்கார்டிங் டு ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் போட்டுருங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க, ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் புல்லட் பாயிண்ட்டில் மெயினாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதாவது மெயின் கேஸ் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை வந்து புல்லட் பாயிண்ட்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கன்க்ளூஷன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி முடிங்க. ஓகே, ஸோ போன கொஸ்டினுக்கு யூஸ் பண்ண கன்க்ளூஷன் வேர்ட் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ரிப்பீட் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வி வில் மூவ் இன்டு த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபெமாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபெமாவில் தான் நம்ம வந்து செக்ஷன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. பிகாஸ் 4, 5, 6, 7 சொல்லிட்டு 3, 4, 5, 6ன்னு சொல்லிட்டு 4 செக்ஷன் தான் நம்ம ஞாபகமே வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபெமா பொறுத்த வரைக்கும் செக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக மெமரைஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஃபெமாவில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் செக்ஷன் நம்பரையும் போட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு கம்பல்சரி கொஸ்டினில் வேறு ஒரு ஃபெமா வருது. ஸோ செக்ஷன் நம்பர்லாம் போட்டால் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ நம்மளை படிப்பாளி அப்படின்னு சொல்லி காட்டிக்கலாம். அப்போது ஃபெமாவில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, செக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மி செக்ஷன்ஸ் தான் வரும். அது மாதிரி எல்எல்பியில் வந்து செக்ஷன் 7, செக்ஷன் 9 இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க டிசைனேட்டட் பார்ட்னர்லாம். ஸோ அப்போ அந்த எல்எல்பியில் ரிப்பீட்டடாக கேட்குற செக்ஷன் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே டன். அது மாதிரி இந்த ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அண்ட் தென் இந்த டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த அஃபிடாவிட் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஃபினான்ஷியல் இயர் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஷின். அதுக்கெல்லாம் என்ன செக்ஷன்ஸ்னு சொல்லி பார்த்து வச்சுட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னன்னா, இந்த மாதிரி அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன், ஏன்னா நம்ம இதுக்கு செக்ஷன் நம்பர் எழுத போகிறோம். அதனால் இருக்கிறது 4 செக்ஷன் தானே. ஸோ செக்ஷன் நம்பர் எழுத போகிறோம். அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் அப்படின்னு போட்டு செக்ஷன் நம்பர் போட்டுருங்க. ஆஃப் ஃபெமான ஃபுல்லாக எழுதுங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அடைக்கும் பேப்பரில். ஓகே, ஸோ இதே வந்து ஷெடியூலில் கவர் ஆகிற கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா ஷெடியூல் 1, 2, 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஷெடியூலை மென்ஷன் பண்ணுங்கள். செகண்டாக இருக்கிறது அந்த ஷெடியூல்லே இருக்கும் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஷெடியூல் 1ல் இருக்கிறது வருது அப்படின்னா என்னது, ஷெடியூல் 1 ப்ரொஹிபிஷன் பண்ணுது. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து ப்ரொஹிபிஷன் பண்ண எல்லா ஈவெண்ட்ஸ் அந்த ட்ரான்சாக்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க கிடையாது. நம்ம கூட படிச்சிருக்கோம் இல்லையா, லிப்ட் இன் கம் கால் பேக் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டோம் இல்லையா ஈஸியாக. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஸோ ஈஸியாக நாங்கள்லாம் படிச்சிருக்கோம். ஸோ இன்டர்பிரிட்டேஷன் எல்லாமே வந்து நாங்கள் ஃபன் பண்ணி படிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் நியூவாக பார்க்குறீங்கன்னா நீங்களும் பாருங்கள். ஓகே ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து என்னன்னா, ரெலவென்ட் ஷெடியூல் இருக்க பாயிண்ட் அதான் இப்போ சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லிப்ட் இருக்குல்ல, ஸோ அந்த லாட்ரி டிக்கெட் இந்த மாதிரிலாம் படிச்சோம் கரெக்டாக. ஸோ அது எல்லாமே என்ன பண்ணிடுங்க, அழகாக எடுத்து புல்லட் பாயிண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஷெடியூல் பாயிண்ட்ஸ் என்ன ஆக்சுவலின்ட்டு. இப்போது அந்த ஷெடியூல் பாயிண்ட்டில் ஏதோ ஒரு பாயிண்ட் தான் நம்மளுக்கு கரெக்டாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கமிஷன் வருதுன்னு வச்சுப்போம். ஸோ கமிஷன் ஃபார் த ஈக்விட்டி, ஸோ அது வருதுன்னு வச்சுப்போம், ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வருது. அந்த கொஷின் கேட்டிருக்காங்கன்னா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கொஷினை எடுத்து அதை லிங்க் பண்ணி எழுத போகிறோம். ஓகே ஓகே டன். ஸோ ஃபெமாவில் வந்து சில டைம் கேல்குலேஷன் கொஷின் வரும் ஷெடியூல் 3ல் கரெக்டாக. ஷெடியூல் 3ல் இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவலுக்கு அந்த ட்ராவல் பிஸ்னஸ் ஒகேஷன் அதெல்லாம் வந்துடும். இன் கேஸ் ஆஃப் அதர் தேன் இண்டிவிஜுவலுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, கமிஷன், டொனேஷன், கன்சல்டன்சி சர்வீசஸ், அப்புறம் ரீஇம்பர்ஸ்மெண்ட், இந்த மாதிரி 4 பாயிண்ட்ஸ் வரும் இல்லையா. ஸோ அதுக்கு எல்லாமே கேல்குலேஷன்ஸ் வந்து இருக்கும் கரெக்டாக. அப்போ கேல்குலேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டோட ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எடுத்தோடனே டொனேஷன் வரும். டொனேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிசீடிங் 3 இயர்ஸ்க்கு இருக்குல்ல. ஸோ அந்த ப்ரிசீடிங் 3 இயர்ஸ்க்கு அமௌண்ட் அந்த அவங்களுடைய ப்ராஃபிட் இன்கம் வந்து டோட்டல் பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா கீழே இருக்க அமௌண்ட்டோட நம்ம விச் ஹையரோ லோயரோ கண்டுபிடிச்சி போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மெயினான ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் கரெக்டாக. நம்ம ஃபெமாவில் கூட படித்தோம் இல்லையா. ஸோ அந்த மெயினான ஃபார்மேட் என்னவோ அதை எழுதுங்க. ஸோ அதை அப்ளை பண்ணுங்கள், கொஸ்டினில் அப்ளை பண்ணி பாக்ஸ் போடுங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த மாதிரி வந்து பாக்ஸ் போடுறதுனால என்ன பெனிஃபிட்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் போட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன், அதாவது
ஒரு எக்ஸாமினர் வேல்யூ பண்ணுறப்போ இவ்வளோ தூரம் நம்ம பேராகிராஃபாக எழுதும் எல்லாரும் அதே தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்மளுடைய கேல்குலேஷனை மெயினாக காட்டுறோம். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம காட்டுறது நம்மளோட கையில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் பாக்ஸ் போட்டோ இல்லை நீங்கள் அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அண்டர்லைன் பண்ணியோ கண்டிப்பாக காமிங்க. ஓகே, ஸோ தட் உங்களோட பேப்பர் வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ இதோடைய நம்ம ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிப்போம். இவங்க வந்து பண்ணலாமா இல்லையா, ஸோ இவங்க ஷெட்யூல் 3ல கவர் ஆகுறாங்களா இல்லையா, இவங்க ஆர்பிஐ பர்மிஷன் வாங்கணுமா வாங்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ஸோ அது எதில் எழுதுவோம் அப்படின்னா தேர்ஃபோர் ஆர் ஹென்ஸ் இது ரெண்டு வந்து யூஸ் பண்ணி எழுதுங்க. ஓகே சேனல். ஸோ பாக்ஸ் மறக்காமல் போடுங்க. எந்த கால்குலேஷன் பண்ணாலும் பாக்ஸ் வந்து போடுங்க. ஓகே ஓகே தென். ஸோ ஃபைனலாக இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதில் எந்த செக்ஷன் நம்பரும் வராது. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய லாலே செக்ஷன் நம்பர் இல்லாத ஒரு சாப்டர்னா இதான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதான் நினைக்கிறேன். ஓகே, செக்ஷன் நம்பர் இல்லாத ஒரு சாப்டர்னா அதுதான் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். ஸோ இது எப்படி வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு சில டெஃபினிஷன்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம் கரெக்டாக. இன்டர்பிரிட்டேஷன் படிக்கிறப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன, இன்டர்பிரிட்டேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த நிறைய கேட்டிருப்பாங்க அதில் டெஃபினிஷன்ஸ். டெஸ்ட் நாலேஜ் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா டெஃபினிஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டெஃபினிஷன்ஸை படிச்சுக்கோங்க. டெஃபினிஷனில் கீ வேர்ட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. கீ வேர்ட்ஸை நல்லா பார்த்துட்டு அதை ஒரு 2 லைன் வரைக்கும் எழுதிருங்க. 2 லைன் எழுதிட்டு 3rd லைனில் என்ன எழுதுறீங்கன்னா அது என்ன கிளாசிஃபிகேஷனில் வருது. பிரைமரி ரூல்ஸில் வருதா, செகண்டரி ரூல்ஸில் வருதா, இன்டர்னல் எய்ட்ஸில் வருதா, இல்லை எக்ஸ்டர்னல் எய்ட்ஸில் வருதா. ஓகே, ஸோ அது என்ன கிளாசிஃபிகேஷன் வருதோ இட்ஸ் கம்ஸ் அண்டர் திஸ் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதிருங்க. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் பேரால என்ன எழுத போகிறோம் அப்படின்னா அல்டர்னேட்டிவ் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கேட்குறாங்க வச்சுப்போம். லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன அனதர் நேம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் நேம் ஒன்று இருக்கும் இல்லையா, கார்டினல் ரூல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல. ஸோ அதுதான். ஸோ அந்த கார்டினல் ரூல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு லிட்ரல் நேமுக்கு அனதர் நேம். ஸோ அதை நம்ம இங்கே ஹைலைட் பண்ணி காட்ட போகிறோம். செகண்ட் பாயிண்ட்டில் அதை நம்ம ஹைலைட் பண்ணி காட்ட போகிறோம். ஓகே, தேர்ட் ஸ்டெப்பில் என்னன்னா லாட்டின் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேறு என்னத்துக்கு நம்ம லாட்டின் வேர்ட்ஸ் படிச்சிருக்கோம். ஜெனரலியா எதுக்கு வரும், ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐ திங்க் ஸோ. ஸோ இந்த மாதிரி வந்து லாட்டின் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி லாட்டின் வேர்ட்ஸுக்கு பாக்ஸ் போடலாம். ஓகே, நம்ம எப்படி வந்து கேல்குலேஷனுக்கு இங்கே பாக்ஸ் யூஸ் பண்ணுவோமோ லாட்டின் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ லாட்டின் வேர்ட்ஸுக்கும் இந்த மாதிரி டபுள் கொட்டேஷன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ பாக்ஸ் போட்டு விச் மீன்ஸ் இல்லைனா விச் எக்ஸ்பிளைன்ஸ் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி வந்து போடுங்க. ஸோ ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் காண்ட் ப்ரிவைல்ஸ் ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன்ஸ் ப்ரிவைல்ஸ் ஓவர் கான்ஃப்ளிக்ட் ப்ரொவிஷன். அதானே இதுக்கு மீனிங். ஸோ அந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அந்த லாட்டின் வேர்ட் என்னவோ அது ஒரு 2 லைன் ஒரு 3 லைனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதான் வந்து தேர்ட் ஸ்டெப். அண்ட் தென் ஃபோர்த் ஸ்டெப்பு கடைசியாக கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து கன்க்ளூட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ அது ஈஸி தான். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து எந்த கன்க்ளூஷன் வேர்ட்ஸ் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, இல்லை இதுக்கு வந்து கன்க்ளூஷன் தேவை இருக்காது. இன் கேஸ் ஆஃப் கேஸ் ஸ்டடியாக இது ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கன்க்ளூஷனை இதில் வந்து கொண்டு வந்து கொடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆக்ட்டுக்கும் இந்த மாதிரி வந்து ப்ரெசென்டேஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரெசென்டேஷன் இப்படி தான் பண்ணணும் இல்லை. ஸோ ஐசிஐ புக்ஸை வச்சு நான் வந்து தனியாக வந்து செப்பரேட்டாக பண்ணி இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதுதான். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ ஃபர்தராக வேறு என்னெல்லாம் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் டிஃப்ரெண்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். அன்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப்.